ஜீன் எக்ஸ்பிரஷனை எபிஜெனடிக்ஸ் மூலமா நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க. உங்களுடைய காக்னிஷன், உங்களுடைய பர்செப்ஷன், நீங்க உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற என்விரான்மெண்ட், நீங்க கிரியேட் பண்ற தாட்ஸ் மூலமா. One gene blueprint can produce around 30,000 different proteins. ஒரு ஜீன் ப்ளூ பிரிண்ட்ங்கயா 30,000 டிஃபரெண்ட் புரோட்டீன்ஸ் கிரியேட் பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கேன்சர் மாதிரி, டயாபெட்டிஸ் மாதிரியான வியாதிகள் எபிஜெனடிக்ஸ் கண்ட்ரோல்னால தான் உருவாகுதே தவிர பேட் ஜீன்ஸால கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் 95% கேன்சரும் 98% பேரோட டயாபெட்டிஸும் ஜெனட்டிக்கலா அந்த பெற்றோர்கள் முன்னோர்கள்ட்ட இருந்து வர்றது கிடையாது. 95% of the cancer is linked to epigenetics, not gene mutations. 98% of the diabetes is linked to epigenetics, not gene mutations. Epigenetics can be changed at any time by changing perceptions. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எபிஜெனடிக்ஸ் எப்ப வேண்டுமானாலும் உங்களுடைய பர்செப்ஷனை, காக்னிஷனை, எனர்ஜெட்டிக் போஸ்டரை, தாட் கரண்ட்டை, இன்னர் டயலாக, எமோஷனல் பேஸ்லைனை மாற்றுறது மூலமா மாற்றிவிட முடியும்.